அமிர்தம் வேண்டி அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்தனர். அமிர்தமும் வந்தது. அந்த அமிர்தத்தை அசுரர்கள் எடுத்துக்கொண்டனர். தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் அமிர்தத்தை பெற்றுத் தருமாறு வேண்டினர். மகாவிஷ்ணுவும் மோகினியாக தோன்றி அசுரர்களிடமிருந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு பெற்றுத்தந்தார். இது கூர்மாவதாரத்தில் நடந்த நிகழ்வு. இதனை நினைவூட்டும் வகையில் பெருமாள் கோயில்களில் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய நாள், அதாவது பகல் 10 10வது நாள், எம்பெருமான் மோகினி அலங்காரத்தில் காட்சி தருகின்றார். பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளின் மோகினி அலங்காரம் மிகவும் அழகாக இருக்கும். இதனை நாச்சியார் திருக்கோலம் என்று சொல்வார்கள். நம்பெருமாள் பட்டுப்புடவை உடுத்தி வலது திருக்கையில் தங்க கிளி ஏந்தி இடது திருக்கையை தொங்கவிட்டு கால்கள் மடித்தபடி பூமாலையும் கிளிமாலையும் அணிந்து அமர்ந்த திருக்கோலத்தில் எழுந்தருள்வார். நெற்றிப்பட்டை முத்துப்பட்டை சாற்றி காதில் வைரத்தோடு வைர மாட்டல் வைர மூக்குத்தி அணிந்து மார்பில் பதக்கம், அதன் மேல் தாயாரின் திருமாங்கல்யம், முத்துமாலை காசுமாலை பவளமாலை, கைகளில் தங்க வளையல் பவள வளையல் அணிந்து கால்களில் தங்கச் சதங்கை தண்டை அணிந்து ஜொலிப்பதை காணலாம். சௌரி கொண்டை, அதில் ஏலக்காய் ஜடை வைத்து அதன் மேலே கல்பதித்த ஜடைநாகம் என பிராட்டியை போல உடை நகை எல்லாம் அணிந்து வரும் அழகே அழகுதான். நம்பெருமானின் திருவடியும் அழகுதான், திருமுடியும் அழகுதான். மாயையாகிய மண் பொன் பெண் ஆசையை விட்டு வைகுந்த பதம் அடையுங்கள் என்று உணர்த்துவதே இந்த மோகினி அலங்காரம் என்கிறார் பராசரப்பட்டர். முதல் நாள் மோகினி அலங்காரத்தில் எம்பெருமானை தரிசித்து அடுத்த நாள் வைகுண்ட ஏகாதசியில் நம்பெருமாளை சரணடைந்தால் அவரது திருவடிகளை எளிதாக நாம் அடையலாம்.